நம்ம எந்த அளவுக்கு வலி தாங்குறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு அர்த்தம். இப்போ என்னால 15 புஷ் போட முடியும்னு வச்சுக்கோயேன். நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன் என்னால 15 புஷ் போட முடியும்ன்ட்டு. ஆனா நான் அந்த வலிய தாங்கிக்கிட்டு 15லிருந்து 16 புஷ் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லார்கிட்டயும் சொல்லுவேன் நான் 16 புஷ் போட்டேன்னு. அதே நான் 16 புஷ் நான் வலி தாங்கி 17 புஷ் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் 17 புஷ் போட்டேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். இதிலேயே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு வலி தாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்னு அர்த்தம். இது பிசிக்கலா மட்டும் நான் சொல்லல, மைண்ட் அளவுல நான் சொல்றேன். நம்ம எந்த அளவுக்கு வலி தாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்னு அர்த்தம். ரெண்டாவது யார் மனசையும் புண்படுத்துற மாதிரி பேசவே கூடாது. மத்தவங்க மனசை புண்படுத்தாம பேசணும்னாலே நம்ம மெச்சூர்டா இருக்கும்னு அர்த்தம். மத்தவங்க மனசை புண்படுத்தி சந்தோஷப்படுறதுல ஒரு சந்தோஷமே இல்லை. மூணாவது ரொம்ப பெரிய ஆளுங்களை பார்த்து பயப்படவும் கூடாது, சின்னவங்களை பார்த்து தப்பா எடை போடவும் கூடாது. யாதும் ஊரே யாவரும் கேளின்ற தமிழ் வாழ்த்துல இந்த லைன் லாஸ்ட்ல இருக்கு. நம்மளோட பெரியவங்களா இருந்தா அவங்கள பார்த்து பயப்படவும் கூடாது, சின்னவங்களை பார்த்து அவங்க இவ்வளவுதான்ட்டு எடை போடவும் கூடாது, குறைச்சி எடை போடவும் கூடாது. இது பிக் பாஸ்ல இருக்க முத்துக்குமரன் சொல்லக்கூடாதான் ஓ அப்படின்னு ஒரு ரியலைஸே ஆச்சு. நாலாவது ஈட் ஹெல்த்தி அண்ட் ஒர்க் அவுட். நம்ம ஸ்மோக் ட்ரிங்க் பண்ணாம ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணாலே நம்ம நல்ல லைஃப் ஸ்டைல வாழலாம். இந்த எக்ஸாம்பிள் சொல்ற நல்லா இருக்கும். நான் நல்லது சாப்பிட்டு ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தேன்னா எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை பிறக்குள்ள அந்த குழந்தை கூட நான் ஆக்டிவா விளாட முடியும். இதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வந்தேன்னா அந்த குழந்தை வளர்ந்து மேரேஜ் ஆகி அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குள்ள அந்த குழந்தை கூட என்னால அப்பயும் ஆக்டிவா விளாட முடியும். இதே நான் ஸ்மோக் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்ப என்னால அந்த குழந்தை கூட ஆக்டிவா விளாட முடியும். நல்லா இருக்குல்ல? இது ஒரு எக்ஸாம்பிளா தான் சொன்னேன். நம்மளால நிறைய விஷயம் பண்ண முடியும் ஹெல்த்தியா சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தேனாக்கா. அஞ்சாவது இஃப் சம்திங் மேக்ஸ் மீ ஹாப்பி ஐ கீப் இட் பிரைவேட். இப்போ எனக்கு ஏதாவது சந்தோஷம் தருதுன்னா அதை நான் ஸ்டோரியா ஷேர் பண்ண மாட்டேன், இல்ல ஸ்டேட்டஸ் போட மாட்டேன். ஏன்னா அது போட்டு என்ன ஆக போகுது? இப்போ நான் ஹோட்டல் போறேன், எக்ஸ்பென்சிவான பிரியாணி ஆர்டர் பண்றேன், தந்தூரி கிரில் சிக்கன் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு அதை நான் அந்த இடத்துல ஃபீல் பண்ணி பிரசன்ட்ல இருந்து சாப்பிடணும் தான் நினைப்பேனே தவிர, சந்தோஷமா சாப்பிடணும் தான் நினைப்பேனே தவிர, அதை நான் போட்டோ எடுத்து ஷேர் பண்ண மாட்டேன். எதுக்கு ஷேர் பண்ணணும்? மத்தவங்கள எழுச்சி காட்டுறதுக்கா? அத ஷேர் பண்றதுல பர்ப்பஸ் என்ன இருக்கு? இது ஒரு எக்ஸாம்பிள்ல தான் சொன்னேன். நம்மளுக்கு சந்தோஷம் தருதுன்னா, அத வந்து பிரைவேட்டா என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான். அத ஷேர் பண்ணி மத்தவங்க பார்க்கறதுனால வயித்தெரிச்சல் தான் ஆகுமே தவிர மத்தவங்களுக்கு, அத பார்த்து சந்தோஷப்படுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இது நான் சொன்னது எல்லாமே நான் என் வாழ்க்கையில அப்ளை பண்ணிட்டு இருக்கிற விஷயம். உங்களுக்கு இதுல எது எது புடிச்சிருக்கோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில எடுத்துக்கோங்க. நான் சொன்னது கரெக்ட் தானே எல்லாமே. ஸோ எல்லாமே எடுத்துக்கோங்க. இதெல்லாம் என்கிட்ட இருக்க நல்ல குவாலிட்டி. என்கிட்ட இருக்க நல்ல குவாலிட்டி இதெல்லாம். அண்ட் வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். வர டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா இருக்கு. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க.